தளபதியை தொடர்ந்து இன்னொரு நடிகர் நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. சோ அந்த நடிகர் யாரு, தளபதிக்கு போட்டியா இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அந்த ஒரு நடிகர் வேற யாரும் இல்ல, விஷால் தான் இந்த ஒரு திடீர் அறிவிப்பை கொடுத்திருக்காரு. விஷால் நடிச்சிருக்க ரத்னா மூவி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த படத்துக்கான ட்ரைலர் வெளியீட்டு விழா நேத்துக்கு பாத்தீங்கன்னா நடந்தது. சோ அந்த ஃபங்க்ஷன்ல படத்தை பத்தி பேசினாரோ இல்லையோ அரசியலை பத்தி ரொம்பவே பேசியிருக்காரு. அதாவது அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு விஷால் என்ன சொன்னார் அப்படின்னா, நிச்சயமா நான் அரசியலுக்கு வருவேன், நான் மட்டும் இல்ல யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அதே மாதிரி நான் வந்தாலும் வருவேன், எப்போ வரணுமோ அப்போ வருவேன், வர போறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பா அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால என்னோட வீட்டுக்கு ரைடு வந்தா கூட கவலைப்பட மாட்டேன், எல்லாத்துக்குமே நான் தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி விஷால் பேசிட்டாரு. ஏற்கனவே உதயநிதியோட ரெஜென் மூவிஸ் மேல ஏகப்பட்ட புகார்களை பாத்தீங்கன்னா விஷால் அடுக்கியிருக்காரு. இதுக்கிடையில விஜய்க்கு போட்டியா விஷால் களமிறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இப்பவே உருவாக்குறாங்க. விஷால் அரசியலுக்கு வந்தா கடல்ல விழுந்த கல்லு மாதிரி கண்டிப்பா காணாம போயிருவாரு. சோ இவரை வச்சு விஜய சீண்டலாம் அப்படின்ட்டு விஷால யாரோ தூண்டி விட்டுருக்காங்க. சோ 2026 சட்டமன்ற தேர்தல்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.